ஸோ நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம வாழ்க்கைனா ஒரே ஒரு தடவை தானா? ஸோ செத்ததுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு உடம்புல இந்த மாதிரி போவோமா இல்லையா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தான் இருக்க போது. மறுஜன்மெல்லாம் உண்மையாக பொய்யா, இது உண்மையில் நடக்குதா, இது நடந்தால் ஒரு வேளை இது ப்ரூஃப் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம இந்து மதத்தில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்பு தான் அழியுமாமா, செத்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு தான் அழிஞ்சு போகும், பட் ஆனால் அதுக்குள்ளே இருக்க சோல் இருக்குல்ல, அந்த உயிர் அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நம்ம அடுத்த பிறவி பிறப்போமா மறுபடியும் பிறக்கிறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறது அந்த கர்மா தான். ஸோ அதில் 4 விதமான மறுஜன்மங்கள்லாம் இருக்கிறது. ஒன்று நம்ம தாவரமாக பிறக்கலாம், இல்லை விலங்காக பிறக்கலாம், கடலில் வாழ்கிற ஒரு உயிரினமாகவும் தெய்வீக உயிராகவும் நம்ம பிறக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உயிரினத்தில் நம்ம பிறக்க முடியும். சாமி தரிசனம், அதாவது நம்ம கோயில் கும்பிட்றது, புண்ணியம் பண்ணியிருப்போம்ல, யாருக்காவது ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து உதவி பண்ணியிருப்போம்ல, அது நாம் இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த ஜென்மத்தில் நாம் எப்படி பிறக்க போகிறோம் அப்படின்றத அதுதான் முடிவு பண்ண போகுது. ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றது இந்து மதத்தில் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதில் பகவத்கீதையில் ஒன்று சொல்கிறாங்க, உடைகள் பழுதாகினால் அதை சுழற்றி புதிய உடைகள் அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டு புதிய உடலை எடுக்கிறது. நம்ம இப்போ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு பழசாயிடுச்சு, கிழிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு வேறு ட்ரெஸ்ஸில் மாற்றிடுவல்ல. ஸோ அதே மாதிரி இந்த உடம்பு வயசாகி ஒரு வயசான தோற்றத்தில் உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த உயிர் வேறு ஒரு உடம்புக்குள்ளே போயிடும். அதாவது சின்ன ஒரு குழந்தை உருவத்தில் நம்ம பிறப்போம் அப்படின்றது இந்து மதத்தில் சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் புத்த மதம். ஆத்மா கிடையாது, பட் மறுஜன்மன்ற ஒரு கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் ஆசை, பொறாமை, பேராசை அப்படின்ட்டு அவங்க இந்த ஜென்மத்தில் பட்ட அந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி மறுஜன்மம் இருக்குதா இல்லைன்றது தீர்மானிக்கும். ஸோ சில பேர் ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மறுஜன்மம் இருக்குது அப்படின்றத புத்த மதத்தில் சொல்கிறாங்க. 3வது கான்செப்ட் ஜைமன் மதம். 84 லட்சமான உயிர்கள்லாம் இருக்கிறது, பட் அதில் டிசைட் பண்ணுறது இந்த கர்மா தான். இந்த கர்மான்ற கான்செப்ட் தான் இந்த 84 லட்சம் உயிர்களில் நம்ம மனுஷனாக அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறோமா இல்லை இந்த புழுவா அப்படின்ற 84 லட்சம் வகையான உயிர்கள்லேருந்து நாம் என்னவா பிறக்க போகிறோம் அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த கர்மா தான். ஜிக் மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுஜன்மன்ற கான்செப்ட் இருக்குது, பட் கடவுளில் எவ்வளோ நம்புகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த மறுஜன்மன்ற கான்செப்டில் வெளில வர முடியும். அதாவது மறுஜன்மங்கிறது ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா நம்ம கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கணும், அப்போனா மட்டும் தான் அதுலேருந்து வெளில வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுஜன்மங்கிறதே ஒரு சாபமாக சொல்கிறாங்க. 5வது பார்க்குறது என்னன்னா, கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதத்தில் மறுஜென்மன்ற கான்செப்டே கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொர்க்கமாக நரகத்தில் போகிறோமா அப்படின்றத தீர்மானிக்கும். அதாவது மறுஜென்மம் நம்ம பிறக்க போகிறோன்ற கான்செப்ட்லாம் கிடையாது, பட் சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குது. நம்ம என்ன பாவம் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்குலாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே இந்த மனுஷங்க இந்த மதத்தெலாம் நம்பியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கையிலிருந்து மறுஜன்மம் இருக்குதா இல்லையா அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ பார்த்துது. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் ஒன்று இருக்கப்போ அப்படி இல்லைன்ற ஒரு ஆப்போசிட்டாக ஒரு குரூப்ஸ் ஆஃப் கேங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, சயின்ஸ். ஸோ சயின்ஸை நம்புறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் அப்படின்னா, அந்த டேட்டா ப்ரூஃப் இருக்குதா, சயின்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரூஃப் இருந்தால் தான் ஸோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஒரு கான்செப்டில் டேட்டா ப்ரூஃப் கிடையாது, பட் அதுக்குண்டான ஸ்டடீஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, ரிசர்ச் பண்ணால் அந்த கேஸ்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னா, சயின்ஸில் லான்ஸ் ஸ்டீவ்சன் ரிசர்ச்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணதில் சொல்கிறாங்க. இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே இந்த கேஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காப்புல. அதாவது இவர் ரிசர்ச் பண்ணதில் 3 வயசு ஒரு குழந்தை நான் ஒரு பைலட்டு, இந்த மாதிரி என்னோடய விமானம் ஜப்பானில் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை, சின்ன ஒரு 3 வயசு குழந்தை சொல்லியிருக்குது. இது ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ நிஜமாலுமே வேர்ல்டு வார் 2ல் இதே மாதிரி ஒரு சம்பவம் உண்மையில் நடந்திருக்கு. 3வது சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நடந்திருக்குங்க. 3வது சம்பவம் அது மதுசா கேஸ். ஒரு சிறுமி தன் முந்தைய வீட்டை ஐடென்டிஃபை பண்ணினாள்.
அவள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது. ஒரு சின்ன பொண்ணு வந்து அவங்களோட முன்னாடி இருந்த வாழ்ந்த வீட்டில் போன ஜென்மத்தில் வாழ்ந்த ஒரு வீட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற டீட்டெயில் குட்டி குட்டி டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. பட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. அதே மாதிரி நிறையா குழந்தைங்க இந்த மாதிரி நான் முன்னாடிலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துருக்கேன் அப்படின்ற சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் மேட்ச் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பிரமிப்படைய வச்சுருக்குது அந்த ஒரு ரிசர்ச் பண்ணல அந்த லாவன் ஸ்டீசன் அவருக்கு. ஸோ 4th லைஃப் ரிக்ரெஷன் HYPNOSIS மூலம் சில ப்ரீவியஸ் பெர்த் நினைவுகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்தில் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த அப்போ அந்த ஜென்மத்தில் வாழ்ந்த சில நினைவுகளில் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரிசர்ச் பண்ண டாக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சப்கான்ஷியஸ் இமேஜினேஷனாக கூட இருக்கலாம். அதாவது நம்ம தூங்குறப்போ வந்து ஒரு கனவுல வரும் தெரியுமா, அது வந்து நம்ம சப்கான்ஷியஸாக அது நம்ம என்ன பற்றி நினைக்கிறோமோ அதை பற்றி அதுவாக ஒரு திங்க் பண்ணி ஒரு க்ரியேட் ஸ்டோரிலாம் பண்ணும். பட் காலை எந்திரிச்சதுக்கப்புறம் என்னடா யோசிச்சு அப்படின்னு கேட்டால் அது டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ இந்த மாதிரி அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் ஒரு இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. 5வது ஒரு விஷயம் என்னென்னா ட்ரீம்ங்க. டேஜாவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, முன்னாடி இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரி இருக்குது, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் எங்கே பார்த்தேன்னு தெரில அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேஜாவுன்ற ஒரு கான்செப்டில் வருது. ஸோ இதுவும் சில குழந்தைகள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது, பட் நான் எங்கே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக தெரில. ஸோ இதையும் ரிசர்ச் பண்ணி அந்த குழந்தைங்கள்லாம் சொன்னதை வந்து அவர் வந்து அவரோட ரெக்கார்டில் எழுதியிருக்கிறாப்புல. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா மாடர்ன் கேஸ் மெமரி. அதுவும் இந்தியாவில் தான். அது ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு குழந்தைனா ஒரு சின்ன பையன். இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து நான் என்னை கொன்னுட்டாங்க, இந்த இடத்துல தான் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். சொன்னதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தேடி பார்க்குறப்போ உண்மையிலே அந்த இடத்துல வந்து புதைச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கிறப்போ ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ உண்மையில் இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறப்போ வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே ஒரு மாட்டிக்கு நிற்கிறோம். தெரியல, இது மேபி உண்மையாக இருக்கலாம்ல, சில பேருக்கு நடக்கலாம். ஏன்னா இப்போ நான் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், ஒருவேளை இப்போ நான் செத்துட்டேன் அப்படின்னா என் உடம்பு தான் இங்கே இருக்குது. அப்போ நான் நான் பிள்ளைங்க யோசிச்சுட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் உயிர் உண்மையிலே வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. ஸோ அப்போதெல்லாம் அது நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னமோ உனக்கு கண்டிப்பாக இருக்குது, பட் என்னன்னு தெரில. கடவுள்னு ஒன்று இருக்கிறப்போ நம்ம உயிர் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதானே. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னாலே சிலது நம்ப முடியல, பட் நம்பாவும் இருக்க முடியல. ஏன்னா ஸோ உங்கள் கருத்து வந்து என்னான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே இருக்குதா இல்லையா அப்படின்னு குழப்பத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம சேனல்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு கார்த்திக் டாட்டா, பாய் பாய். ஓகே, பாய்.